கிறிஸ்து நீடி நேற்று நாமத்தினாலே சபையரை அவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த வேத பகுதியில் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 14ஆம் வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு. இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவது எப்படி? ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமையும் அவன் மனைவியையும் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பி வாசலை அடைத்தார். காரணம், அவர்கள் பாவம் செய்து அவர்கள் ஆத்துமா மரித்த பொழுது, அவர்கள் ஆவியிலே மரித்த பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கு நிரந்தரமாய் தேவனுக்கு எதிராளிகளாய் இந்த பூமியில் வாழ தேவன் சித்தம் கொள்ளல. அவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதிலிருந்து தள்ளப்பட்டார்கள். அதிகாரத்தை இழந்து போனார்கள், ஆளுகையை இழந்து போனார்கள். மனிதனை தேவன் படைத்து சகலத்தை ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதித்தார், தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஒன்றே ஒன்றை மாத்திரம் தொடக்கூடாதுன்னு சொன்னார், நன்மை தீமை அறிகிற. ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன இருந்தது? ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அதை தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அதை அவங்க விரும்ப பொழுதெல்லாம் அதை பறித்து புசிக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். அப்போ இழந்து போன இந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் தேவன் சபைக்கு தந்திருக்கிறார். அதை தான் தமது தூதனை அனுப்பி சபைகளுக்கு இந்த செய்தியை இயேசு சொல்ல சொன்னார். அப்போ இந்த அதிகாரம் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, 21ஆம் அதிகாரம் 27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். உள்ள போனாதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அப்போ இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு ஒருவன் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட வேண்டும். என்ன ஜீவ புத்தகம்? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம். ஆமென்.
அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களானால் உங்களுக்கு எனக்கும் ஒரு அதிகாரம் உண்டு. அது என்ன அதிகாரம்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய அதிகாரம். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த நகரத்துக்குள்ளே, புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதில் எதெல்லாம் போக முடியாதான்? தீட்டுள்ளதும், அருவருப்பும், பொய்யை நடப்பிக்கிறதுமான யாதொன்றும் அதில். அந்த தீட்டு உள்ளது, அருவருப்புன்னு சொல்லியிருக்குல்ல, அதை தான் கீழே இங்கே நம்ம வாசிக்கும் போது நாய்களும், என்னதுங்க, நாய் என்ன செய்யும்? நாய் தன் கக்கியதை விட்ட பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை அலையாதபடி திரும்ப 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 சேற்றில் புரளுகிற பன்றியை போல திரும்ப திரும்ப தான் எதை விட்டு விட்டோமோ அதிலே சிக்கிக்கொள்ளுகிற ஒரு சுபாவம். என்னதுங்க? இதை தான் தீட்டுள்ளதும் அருவருப்பும். இதை ரெண்டும் எதனாலே உண்டாகிறதுனா, பொய்யை நடப்பிக்கும்படி, பொய்யை விரும்புகிறதினாலே. பொய் என்றால் மாயை, சத்தியத்துக்கு மாறானது. தேவன் மனிதனை உண்டாக்கின நோக்கம் வேறு, மனிதனுக்கு வாழ்வியல் முறையில் அவனுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தின நோக்கம் வேறு. அதில் ஒரு உத்தரவாதம் உண்டு. ஆனால் இன்னைக்கு அந்த நோக்கத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் வாழாமல் மாயை விரும்பி பொய்யை நடப்பித்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கையில் போகும்போது பாவத்தையும் தேவ சித்தத்துக்கும் சத்தியத்துக்கும் மாறான காரியங்களையும் தொடர்ந்து நடப்பித்து கொண்டு நம்மை தீட்டுப்படுத்தி கொண்டு நம்மை அருவருப்பான பாவங்களுக்கு நம்மை உள்ளாக்கும் பொழுது, அதுதான் வேதம் சொல்கிறது நாய்களும். என்னதுங்க? ஆமாம், அது அருவருப்பான பாவங்களை செய்யக்கூடிய அந்த கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கிறது. இந்த நாய்களும் என்கிற இந்த வார்த்தைக்கு இன்னொரு பொருள் வேதத்தின்படி உண்டு. அது என்னவென்றால், தன் பாலினத்தவரோடு கூட குடும்ப வாழ்க்கை நடத்துகிறது. வேதம் அவர்களை நாய்கள் என்று சொல்கிறது. என்ன சொல்லுது? புரியலையா? இன்னைக்கு சென்னையிலாம் கூட ரொம்ப பரவி பாய்கிற ஒரு கலாச்சாரமாய் மாறிவிட்டது. ஒரு ஆண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது, ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. இன்றைக்கி பாட புத்தகத்தில் அது சரி என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. சில பாட புத்தகங்களில், சிபிசி போன்ற பாட புத்தகங்களில் ஃபேமிலி என்ற ஒரு படத்தை போட்டு முதல்ல ஒரு தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, ஒரு குழந்தை, அது கடந்த ஜெனரேஷன். அடுத்த இது ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை, அது ஒரு ஜெனரேஷன். அடுத்தது 2 ஆண் ஒரு குழந்தை, இல்லை 2 பெண் ஒரு குழந்தைய வச்சு இதுதான் பாடம், இதுதான் உலகம், இப்படி தான் வாழணும் அப்படின்னு உலகம் போதிக்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். நம்ம பள்ளிக்கு தான் அனுப்புகிறோம், உலக ஞானம் வேணும், உலக கல்வி வேணும், உலக அறிவு வேணும். ஆனால் அது அருவருப்பை சொல்லித் தருகிறது, அது தீட்டுள்ளதை சொல்லித் தருகிறது. முதல் காரியம், ஒரு பாவத்தை விட்டு திரும்ப திரும்ப அதே பாவத்தை தொடர்ந்து செய்கிற ஒரு மனிதன் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஜீவ புத்தகத்திலே பேரெழுதப்பட்டவனாய் இல்லாமல் போய்விடுகிறான். அப்படிப்பட்ட பாவங்கள் சிலது இருக்கு. சிலர் குடியை விட்டுடலாம், என்ன செய்யலாம், வெளியே பார்த்து சாட்சி சொல்ல, ஆமாங்க அவர் ரொம்ப நாள் குடிச்சிட்டு இருந்தார், சபைக்கு வந்தார், குடியை விட்டார். வேறு விதமான ஒரு திருட்டை கூட விடலாம், அதுவும் ஒரு பொல்லாத ஆவி தான், பிசாசனுடைய கிரியை தான். சிலதை திருட சொல்லும். ரட்சிக்கப்பட்ட அநேக இடத்துல கச்சிப்பை எடுத்துப்பாங்க, பேனாவை எடுத்துப்பாங்க. இன்னும் அந்த சுபாவம் இருக்குது, அந்த ஆவி இருக்குது, மனம் திரும்ப முடியல. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு தான். அது அவங்க செய்யறதில்ல, அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபைக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் ஒரு பழக்கமாகவே இருக்கும். சிலர்லாம் நல்ல வாட்டர் பாட்டில் தண்ணி அதை எடுத்துப்பாங்க. இது ஒரு பெரிய குற்றமாக நமக்கு தெரியாது.
அது படிக்கிறதுலேருந்தே தொடங்கியிருக்கோம். ஒரு பேனா வாங்கினா அந்த பேனா நல்லா இருக்கு, நம்ம வச்சுக்கலாம், இல்லை மாற்றி கொடுத்துடலாம், இப்படிலாம் இருக்கும். அப்போது இது சிலது நம்ம விட்டு நீங்கி இருக்கோம், சிலது நீங்காமல் நம்மை பின்தொடர்கிறதா இருக்கும். கொஞ்ச நாள் மனஸ்தாப்படுவோம், மறுபடியும் அதிலே விழுவோம். ஆனால் இவைகளை காட்டிலும் ஒரு மனிதனை சிந்தையிலும் உணர்விலும் ஆழ்த்துகிற ஒரு பாவம், அவனை பின்தொடரக்கூடிய ஒரு வல்லமை உள்ள பிசாசின் கிரியை என்ன என்றால் விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள். அதை அவன் விட்டு வெளியே வந்தாலும் அவனை பின்தொடர்ந்து ஆளுகை செய். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு மனிதனை பூரணமாய் விடுதலை செய்யக்கூடியதான் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய பரிசுத்த ரத்தம். சகல பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம். அந்த இரத்தத்தில் வல்லமை உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தின் கிரியைகளை அழித்து நம்மை சுத்திகரித்து நம்மை சுத்தவான்களாய் நிறுத்த அந்த இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஜீவனை பெற்ற ஒரு மனிதன் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட பங்குள்ளவனாயிருக்கிறான். பேர் எழுதியாயிற்று. ஆனால் அந்த பேர் கிறுக்கப்படாமல் இருக்க அவருடைய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து நாம் வாந்தி பண்ணி போடாதபடி இருக்க நாம் நாய்களாய் மாறக்கூடாது. என்னதுங்க? ஏன்னா அதுதான் எதை கக்கியதோ நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலம் இல்லாமல் குளிரம் இல்லாமல் வெது பறந்தா நான் என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமுள்ள தேவன் உன்னை வெளியே எடுத்து போட்டால் திரும்ப உள்ள கொண்டு வர அது எவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்கும். ஆண்டவர் சொல்ற அருவருப்பு. அப்போ தேவனுடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் அவயத்துக்குரியவர்களாகிய நாம், சபையாயிருக்கிற நாம் எதை வாந்தி பண்ணுமோ அதையே திரும்ப திரும்ப உணவாக எடுத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வாந்தி பண்ணி போடப்படுவோம், ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்படுவோம். அப்போ ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களாக முடியாது. என்னதுங்க? அப்போ ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவன் எவனோ அவனுக்கு அந்த கனி கொடுக்கப்படும். அதற்கு அவன் ஜெயிக்க வேண்டும். ஜெயங்கொள்கிறவன் அவனுக்கு தான் பரதேசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற நாம் அந்த ஜீவ தண்ணீரினாலே கழுவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜீவ தண்ணீரினாலே தாகம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீரினாலே நடத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். கடைசி வசனத்தை வாசிங்க, 17. ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இந்த காலவேளையின் சத்தத்தை கேட்கிற நாம், இந்த சத்தம் யாருக்கு வருது? உள்ள இருக்கிற நமக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற நாம், இயேசுவானவர் தமது தூதனை அனுப்பி சபைகளிலே இவைகளை அறிவிக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அப்போ சத்தத்தை கேட்கிற நாமும் வா என்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா, வாசிங்க. தாகம் உள்ளவன், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். என்ன தாகம்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாய் அதன் மேல் ஒரு தாகம், ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம் எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இருந்தால் நாம் தேவ சமூகத்துக்கு வரணும். தாகமுள்ளவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய். விருப்பமுள்ளவன், கட்டாயம் இல்லை. ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் கட்டாயம் இல்லை. நமக்குள்ள அந்த விருப்பம் வரணும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது சொன்னார், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களோடு கூட இருங்க. ஒருவேளை உங்களை அவர்கள் புறக்கணித்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? கட்டாயப்படுத்தாதீங்க. தூசியை உதறிட்டு அடுத்த இடத்துக்கு ஓடுங்க, அடுத்த ஆத்துமாய் பாருங்க. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்கு தீர்க்க. அப்ப விருப்பத்தை இந்த காலவேளையில் தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள, ஜீவ விருட்சத்தின் கனியை இலவசமாய் பூசிக்க, இலவசமாய் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட
நமக்கு அந்த விருப்பத்தை தந்திருக்கிறார். ஆமே. சில நேரத்தில் நாம் அதை என்ன செய்யலாம், மடங்கடித்து போட்டு விடலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் இந்த காலவெளியில் நம்முடைய செவிகளிலே தோணிக்கிறது. காதுள்ளவன் அப்படின்னா விருப்பம் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள், இதை அடைந்து கொள்ள ஒரு வாஞ்சை உள்ளவர்கள் கேட்கும். அதுக்கு தானே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த ஒரு பெரிய காரியத்தை அடைவதற்கு தான் ஆண்டவர் சபைகளை ஏற்படுத்தினார். சபையிலே அவருடைய சத்தியத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாம இந்த இடத்துக்கு வர வேண்டும். இப்ப வாசிக்கலாமா? நாய்களும் சூனியக்கார நாய்கள் என்றால் தெரியும். இப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்ப இங்க சொல்லப்படுகிற இந்த சத்தியத்தை எடுத்துட்டு போயிட்டு, பரிசுத்தமானதை எடுத்துட்டு போயிட்டு எங்க போடக்கூடாது? எதுக்கு முன்னாடி போடக்கூடாது? போட்டா அது நம்மை பீறி போடும். முத்துக்களை கொண்டு போய் பன்றிகள் இடத்துல போட்டா அது நம்மை பகைக்கும். அப்போ இந்த சத்தியம் சபைகளிலே, சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை அறிந்த, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து இயேசுவின் பலியிலே நம்பிக்கை வைத்து அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்ற, அவர் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கைக்குள் வந்த, அவர் இரத்தத்தினாலே தேவனோடு கூட அந்த புத்திர சுவிகாரத்தை, அந்த உறவை, கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற, தேவனுடைய நகரத்தார் என்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம், அவருடைய அந்த ஆவியை பெற்றிருக்கிற நமக்கு இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியே சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்போ உள்ள இருக்கிற நாம தான் இதை அறியும் போது என்ன செய்யணும்? நாம அழைக்கணும். இயேசுவே, ஒரு ஆவியும் மனவாட்டியும் வாணி யாரை அழைக்குது? மனவாட்டி யாரை அழைப்பாங்க? யாரங்க அழைப்பாங்க? புரியலையா நான் பேசுறது? கல்யாணம் பொண்ணு யாரை கூப்பிடுவாங்க? அப்போ நாம தான் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சபை மனவாட்டி. நம்ம யாரை அழைக்கணும்? வாரும் என்று நம்முடைய ஆண்டவரை என்னைக்காச்சும் இந்த விருப்பத்தில், ஆண்டவரே நீர் வாரு, உண்மை சந்திக்கணும், அங்க போகணும், அந்த வாழ்வை அடையணும், அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும். என்னைக்காச்சும் நம்ம விரும்பி இருக்கிறோமா? அப்படி ஏதாச்சும் அழைச்சிருக்கோமா? இந்த உலகத்தில் ஒரு மனவாட்டியை தேடி அழைத்து கொண்டு இருக்கும். அது நல்லது, தப்பு சொல்ல. கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் பேசுகிறேன், கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு இல்லை. ஏன்னா கிறிஸ்துவும் சபையும் என்ன என்பதனுடைய ரகசியத்தை மனித அறிவுக்கு புரிந்து கொள்ளதான் கர்த்தர் கணவன் மனைவியை உலகத்தில் உண்டாக்கினார். தேவ சித்தத்தின்படி நடக்கு. அதுக்குள்ள தீட்டு, அதுக்குள்ள அருவருப்பு, அதுக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்கள் வந்தா குடும்பமும் அங்கே என்ன ஆகும்? அது ஒரு மெய்யான ஒரு வாழ்வை, மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான தேவ நோக்கத்தை அடையாது. அந்த குடும்பம் பரலோகமும் செல்லாது. அப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும். ஆமா, இப்ப இந்த சத்தியத்தை கொண்டு போய் வெளியே சொன்னா கண்டிப்பா நம்மை பீடி தான் போடுவார். இது யாருக்கு? நமக்கு. தேவன் யார் என்று அறிந்து கொண்ட நமக்கு. சபைகளுக்கு மேல வசனம் அழகா சொல்லுது, இயேசுவானவர் தமது தூதனை அனுப்பி சபைகளிலே போதிக்க சொல்லியிருக்கிற ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவர் ஜீவனை அடைந்து அவருக்கு சொந்தமாகி அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்புக்கு உரியவர்களாகிய நமக்கு எழுதப்பட்ட சத்தியம் இது. நீங்களா நானும் என்னவா மாறக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 10 நாம் வாசிக்கிறோம். ஏத்ராம் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் விக்கிரகக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று அதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறது வேதம். அப்போது இந்த காரியங்களை நாம் அறியணும். இந்த காரியங்களை அறியணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆராதனை என்னங்க? ஒரு உயர்த்தி, ஒரு மேன்மைப்படுத்தி ஒருத்தரை கொண்டாடுவது. அப்போது வேதம் சொல்லுது விக்கிரக ஆராதனைகள் நமக்குள்ளனா. அப்போ நாம் கர்த்தரை விட்டுட்டு வேற எதையோ ஒன்றை உயர்த்தி, வேற ஏதோ ஒன்றை நாம் மேன்மை பாராட்டி, வேற ஏதோ ஒன்றை நாம் தொழுது கொள்வோம்னா அது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், அல்லது
உலகத்தில் பாவத்துக்கு மறிக்காமல் கிறிஸ்துவுக்குள் பிழைக்காமல் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய குலப்பெருமைகளை பேசுகிற அவருடைய செல்வாக்கு, அவருடைய மதம், அவருடைய ஜாதி, அவர்களுடைய காரியங்கள், படிப்பு, அதிகாரம் என்கிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவோடு கூட மரித்து நாம் புதிய மனுஷனாய் அவரோடு கூட வாழ எழுந்திருக்கிறோம். என்ன வந்திருக்கிறோம்? எழுந்திருக்கிறோம். அப்போது இங்கே யாரும் சூனியக்காரராக இல்லை. ஆமே, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுது? அப்படின்னா என்ன தெரியுமா? சத்தியத்தின்படி என்ன தெரியுமா? நம்ம யாரும் போயிட்டு எந்த மந்திரக்காரங்கிட்டையும் போயிட்டு எதையும் கொடுத்து செய்யறது இல்லைனாலும் சத்தியத்தின்படி வேதம் சொல்லுது. சாமுவேல் சவுலுக்கு சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தம். அங்கே இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ நாம தேவனுக்கு செலுத்துகிற பழைய ஏற்பாட்டில் செலுத்தின அந்த பலிகளை பார்க்கிலும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தம். அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அது பேய்தனத்துக்குரியது. என்னதுங்க? பேய்தனத்துக்குரிய கீழ்ப்படியாத காரியங்களையும் வேதம் சூனியம் என்றுதான் சொல்கிறது. என்னவா? அது ஒரு மாம்சத்தின் கிரியைகளில் அதுவும் ஒரு காரியமாக இருக்கு. அப்படிப்பட்ட செயல்கள் நமக்குள்ள இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் அழகாய் ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன். என்னதுங்க? எங்க வரணுமா? எங்க வரணுமா? அவரிடத்துல வரணும். அப்புறம் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கூடும். இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு பெரிய சத்தியம். என்னதுங்க? நாம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையினாலே நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறும் பொழுது தேவனுடைய ஆவி, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியினாலே நாம் முத்திரை போட்டிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? ஆனால் இந்த ஆவியானவரை குறித்து ரெண்டு விதமான ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவையாயிருக்கிறது. என்னவா இருக்கிறது? தேவையாயிருக்கிறது. ஒன்று எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியலனா நமக்குள்ளே முத்திரையாக அவர் நம்மை சீல் பண்ணிட்டார். அவருக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்லைன்ட்டு. அது மாத்திரம் இல்லை, நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் தேவனுக்குரியவர்கள் என்று அவராலே அட்வான்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம். முற்றிலும் கிரயம் பண்ணப்படலை, அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு என்ன செய்வாங்க? போயிட்டு முதல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் தந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அப்படி அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அந்த நிலத்தை வேறொருவர் வாங்க முடியாது. அப்படியாய் பரிசுத்த ஆவியானவராலே அச்சாரம் போடப்பட்ட நாம், பரிசுத்த ஆவியானவராலே தேவனுக்கு சொந்தம் என்று முத்திரை போடப்பட்ட நாம் அந்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது எங்கேனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது. அவருடைய வசனத்தின்படி, ஏன்னா இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு அனுபவம். இந்த ஆவியானவராலே முத்திரை போடுதல், ஆவியானவர் நமக்குள் அச்சாரமாக இருப்பது எதை குறிக்கிறது என்றால் இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருக்கிறதை குறிக்கிறது. என்னதுங்க? ஜீவ ஊற்று. இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம்
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப ஜீவ தண்ணீரண்டை வரணும். விருப்பம் உள்ளவன் இலவசமாய் ஜீவ தண்ணீரை எடுத்துக்கொள்ள கடவான்னு சொன்னார். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னேன். அதை இயேசுவே தம்முடைய வாயினாலே விவரித்து சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும், ஓடும். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த ஆவியானவரை குறித்து தான் வேதம் சொல்கிறது. இன்னும் இயேசு மகிமைப்படாததினால் ஆவியானவர் என்ன செய்யப்படலையா? அருளப்படவில்லையா? அப்போ அவர் சொன்ன ஜீவ தண்ணீர் என்னதுங்க? அங்கே இயேசு மகிமை அடைவதற்கு முன்பாக என்ன மகிமை? அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய பலத்த கிரியையினாலே மரித்தொழுந்து உயிரோடு எழுந்து அவர் தேவன் என்று நிரூபித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அந்த மகிமை அடையாது இருந்ததுனால முன்னாடியே கூப்பிட்டார். நீ வாப்பா, என்கிட்ட வா. என்னது? வா, என்னிடத்தில் விசுவாசமாயிரு, உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடப்போ சொன்னார். அங்க அழைத்தாரு. இப்ப ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் தம்முடைய தூதனை அனுப்பி சபைகளுக்கு இங்கே எழுதுறார். அன்னைக்கு நான் பூமியிலே மனுஷனாய் இருந்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்ற இப்பொழுது நான் மகிமை அடைந்திருக்கிறேன். இப்போ என்கிட்ட வாங்க. என்னதுங்க? அந்த ஜீவ தண்ணீரை எப்போ பெற்றுக்கொள்ளுங்கள்? நான் அன்னைக்கு பூமியில மனுஷனாய் இருந்த பொழுது, மனித அவதாரத்தில் நான் மனிதனாய் உங்களுக்காய் வாழ்ந்த பொழுது அந்த தண்ணீரை தரேன்னு வாக்கு பண்ண. இப்போ நான் மகிமை அடைந்து விட்டேன், அந்த தண்ணீரை உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஜீவ தண்ணீரை அடைய எத்தனை பேர் பிரயாசிக்கிறோம்? இந்த தண்ணீரில் ரெண்டு தன்மை உண்டு. ஒன்று நாம பார்த்தோம், எபேசியர் 4:30. அந்த காரியம் என்பது நம்மை முத்திரை போடுவது. என்னதுங்க? ஆமாம், இப்போ ஒரு துறவு இருக்கு, கிணறு இருக்குன்னா அதை என்ன செய்வாங்கன்னா முத்திரை போடுவார்கள். அதை என்ன செய்வாங்க? மூடி வைப்பார்கள். அதை என்ன பண்ணுவாங்க? ஏன்? அந்த தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்க, பறவைகளோ மற்ற காரியங்களோ அந்த தண்ணீரை என்ன செய்யக்கூடாது? அசுசிப்படுத்திடாத இருக்க, மற்றவர்களுக்கு எதையும் கொண்டு வந்து தீமையானதை அதற்குள் போடாதிருக்க பாதுகாக்கிறது போல ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார் என்றால், உலகத்திலிருந்து வருகிற உபதேசங்கள், உலகத்திலிருந்து வருகிற பிசாசினுடைய தந்திரங்கள், உலகத்திலிருந்து வருகிற இச்சைகள், உலகத்திலிருந்து வருகிற எல்லா விதமான மனுஷிக காரியங்கள் நமக்குள் வராதபடி பாதுகாக்க தான் நம்மை முத்திரைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை துக்கப்படுத்தும் பொழுது அதெல்லாம் நமக்குள்ள என்ன ஆயிடுது? வந்து விடுகிறது. ஆமாம், ஒரு கிணற்றுக்கு வலை போடுகிறோம், மூடி வைக்கிறோம். எந்த ஒரு தீமையான காரியமோ அதுக்குள்ள விழாதபடி பறவைகள் பறந்து போகும். சில எச்சங்களை போடும்போது என்ன ஆகிடும்? தண்ணீரில் விழும். இது வந்து பிசாசை குறிக்கிறது. பிசாசானவன் தீட்டுப்படுத்துகிறவன். அவனுடைய சுபாவமே தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக நம்மை செயல்படுத்துவது. சபையிலே அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், அழகாய் பேதுரு பேசுகிறார் அனினியாவை பார்த்து, சபிராலை பார்த்து, உங்களை பொய் சொல்லும்படி உங்கள் இருதயத்தை பிசாசு எப்படி? அப்போ அந்த முத்திரையிலிருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. சத்தியத்திலிருந்து ஆவியானவருடைய அந்த பாதுகாப்புலேருந்து அவரை துக்கப்படுத்திட்டாங்க. ஆண்டவர் முன்னே பேசியிருப்பார்,
உணர்த்தி இருப்பார். சத்தியம் உங்களுக்கு தெரியும். அது கீழ்ப்படியாமல் போனதுனால துக்கப்படுத்தினார்கள். பறவை என்பது சில நேரத்தில் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா விதைக்கிற ஓமையில் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. விதைக்கிற ஒருவன் புறப்பட்டு போனான், சில விதைகள் வழியருக விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அப்போ அவங்க இருதயத்தை அப்படி தான் எதேதோ நிரப்பி விட்டது. அப்படியா ஆத்துமா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டுவிட்டது. அதனாலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பொய்யை விரும்பினார்கள். என்ன செஞ்சாங்க? பொய் பேசினாங்க. அவங்க அங்கே சபையிலே பேதுரு கடிந்து கொண்டு மரிப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க இருதயம் பொய்யை பேச பொய்யை நடப்பித்தது தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அழகாய் வேதவசனம் சொல்லுது, இதை விற்கிறதுக்கு முன்னாடியும் இது உன்னுடையது, இதை விற்ற பிறகும் உன்கிட்ட தான் இருக்கிறது, நீ கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், ஆனால் அது முக்கியமல்ல, நீ தேவனிடத்திலே பொய் சொல்லும்படி பிசாசும் இருதயத்தை நிரப்பினானே, பொய்யை நடப்பித்து. அப்போ பொய்யை நடப்பித்தவர் எங்கே உட்பிரவேசிக்க முடியாதா? எதை புசிக்க முடியாதா? அதான வாசிச்சோம். மறுபடியும் 27 வாசிங்க. 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ இதனால தான் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அவங்க எதை நடப்பித்துட்டாங்க? பொய்யை நடப்பித்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பொய் சொல்கிறத பழக்கமாக வச்சிருக்கிறோம்? வேதம் சொல்லுது, பிசாசு யாருன்னா அவன் பொய்யனும், பொய்க்கு அவன் பேசும் பொழுது அவனுடைய சொந்தத்திலிருந்து பேசுகிறான், சத்தியத்திலிருந்து பேசவில்லை, அவனுடைய சொந்தத்திலிருந்து பேசுகிறான். அது என்னது? அது அருவருப்பு, அது தீட்டுள்ளது, அது தேவனுடைய சத்தியத்துக்கு மாறானது, அது சுய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது, அது பெருமை உள்ளது, அகந்தை உள்ளது. அது அங்கே மனத்தாழ்மை இருக்காது, அங்கே என்ன இருக்காதுங்க? வருத்தம் இருக்காது, இறங்கி போகிறது இருக்காது, உண்மையை ஒற்றுக்கொள்கிறது, அங்கே தவறுக்கு வருந்துகிற குணாதிசயம் இருக்காது, அங்கே ஒரு எளிமையான ஒரு காரியம் இருக்காது, எல்லாமே அது கடினமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பொய் இவைகளை கொண்டு வரும், மன கடினத்தை கொண்டு வரும், இருமாப்பை கொண்டு வரும், மனத்தாழ்மையையோ வருத்தத்தையோ சமாதானத்தையோ மன்னிப்பை அடைவதையோ ஒரு இணக்கத்தையோ கொண்டு வராத எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய குடும்பங்களில் நாம் பொய் பேசுகிறவர்களாக இருப்போம். சிலர் பயத்தினால பொய் பேசும். உண்மையை சொன்னால் நம்மளை ஏன் லேட்டு, உண்மையான லேட்டை சொன்னால் சில வீட்டில் சண்டை போடுறாங்க. அதனால ஏதோ ஒன்று எப்படியோ பொய்யை நடப்பிக்கிறோம். வேதம் சொல்றது, இந்த பொய்யை நடப்பிக்கிற ஒரு சில பேர் தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? ஆனால் இதெல்லாம் யாருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறது? அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவமாக இருக்கான். அப்போ அவன் பிதாவா நமக்கு? இல்லை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிதாவானால் அவர் சத்தியம் உள்ளவர், நாம் சத்தியத்தில் நடக்கும். எடுத்ததுக்கெல்லாம் பொய், கடைசிய வாழ்க்கையே பொய்யாய் மாறிடும். என்னவா மாறிடும்? அங்கே தான், அதுக்கப்புறமா தான் முதல்ல ஒரு பொய் வரும், அந்த பொய்க்கு முன்னாடி ஒரு அருவருப்பு இருக்கும், அந்த அருவருப்புக்கு முன்னாடி எங்கேயோ நம்மை தீட்டுப்பட்டுடும். தீட்டுனா என்ன? தீட்டுனா உலகத்தில் சொல்கிற அந்த காரியம். தீட்டு என்றால் பாவம். என்னதுங்க? நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் தீட்டு தான். இப்போ இந்த கால வேளையில் ஒருவேளை இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாய், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், நான் தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட விரும்புகிறவர்களாய் இருந்தாலும் சில நேரங்களிலே நான் இப்படி தோற்று போகிறேன் என்று சொல்லும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெறதான் ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இப்போ இந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியத்தை செய்யும். ஒன்று, நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே இந்த ஜீவ
தண்ணீருக்கான ஊற்று நமக்குள்ளே இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:10. ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்புறம் அப்படியே 23-24 வாசிங்க அதே புத்தகத்தில். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும் கொள்ளும் காலம் வரும். பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனா அப்போ அது என்ன ஆகலைன்னா செயல்பாட்டில் இல்லை, திட்டம் வந்திருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகுதான் பெந்தெகோஸ்து நாளில் தம்முடைய ஆவியை பொழுந்தள்ளினார். அப்போ அந்த காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இப்போ எங்க இருக்குன்னா ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிற காலத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த ஜீவ தண்ணீரை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். இரண்டாவது, அவரே அழைக்கிறார். விருப்பமுள்ளவன் யார் கேட்டு பெற்றுக்கொள் என்று அழைக்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த காலவேளையில ஆண்டவரிடத்திலே நாம் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நமக்கு லெகுவாகவும் மெதுவாகவும் நம்மை நடத்தக்கூடிய ஒரு வழியை சொல்லுகிறார். அந்த வழி அவர் தருகிற ஜீவ தண்ணீரிலே இருக்கிறது. முதலாவது அவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறோம், சத்தியத்தை அறிகிறோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்குறது, ஆவியிலே விடுதலையாக்குறது. தேவன் ஆவியா இருக்கிறார், நாம் அவரை ஆவியோடு தொழுது கொள்ளணும். உண்மையாய் தொழுது கொள்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமாய் இந்த நாளிலே நாம் ஒரு உண்மையான மனதோடு கூட ஆண்டவர் செய்த நன்மையில் நினைத்து அவரை தேடி வருகிறோம். அதே நேரத்தில் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவிக்குரிய விதத்திலே வேத வசனத்தின்படி நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு தேவன் தம்முடைய ஆவியை தருகிறவராய் இருக்கிறார். அப்படியே நாம் தொழுது கொள்ள வந்திருந்த பொழுது அநேக வருத்தங்கள், அநேக பாரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதுதான் பாவம், அதுதான் விட முடியாத சில காரியங்கள், அதுதான் பிசாசின் போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை அழுத்துகிறது. எனக்கு ஒரு விடுதலை இல்லை, நான் எத்தனையோ முறை முயற்சித்தும் தோற்று போகிறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேலே என் நுகத்தை வைக்கிறேன், அது உன்னை பாரப்படுத்தாது, அது உனக்கு சுமையா இருக்காது, லெகுவா இருக்கோ, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு நாம் ஆசைப்படும் பொழுது இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னவா விரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே அந்த சமாரியா ஸ்திரீக்கு சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரை நான் தருவேன். என்னதுங்க? ஜீவ தண்ணீரை தருவேன். அந்த தண்ணீர் நமக்குள்ளே இருக்கு. நம்முடைய இருதயத்தில் அந்த முத்திரை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு ஒரு அச்சாரத்தை, நமக்கு ஒரு முத்திரையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். தண்ணீர் நமக்குள்ளே ஊற்றெடுக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய், தோற்று போகிறவர்களாய் இருக்கிறோம். இதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கப்பா, நான் வந்த நோக்கத்தையும் என்னுடைய நுகத்தை உண்மையில் வைக்கிறேன். கர்த்தருடைய தோளின் மீது இருந்தது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல். என்ன இருந்ததுங்க? ஆமாம், அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறிய பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்து அவர் தோள் மேல் அமர்ந்தார். அப்போ அவர் சுமந்த அந்த நுகத்தை நம்ம மேல் வைக்கிறார். அவர்தான் நுகங்களை, உலகத்தில் இருக்கிற நுகங்களை, நாம சுமக்கிற பாரங்களை, பாவ வல்லமைகளை, சாபங்களை, பிசாசின் போராட்டங்களை, மாம்சீக சுபாவங்களை உடைத்து நம்மை சுகமாக்குகிறவர். அந்த
நுகம், அந்த நுகம் நம்மேல் வரும் பொழுது நாம் சுமக்கிற நுகங்கள் உடையும். இந்த நுகம் என்னன்னா அவர் வார்த்தையின்படி நடக்கணும், அதுதான் இந்த நுகம். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது தான் இந்த நுகம். அது கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி தெரியும், அது பாரம் இல்லை, அது கஷ்டம் இல்லை, அதுதான் நமக்கு இளைப்பாறுதல், அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு சேஃப்டி, அதுதான் நமக்கு இளைப்பாறுதல். அப்போ ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். அப்போ முதல்ல பார்த்தோம் அந்த எபேசியர் 4:30 நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ளே ஆவியான முத்திரையாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது, அதை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த தேவன், இந்த இயேசு நமக்கு என்ன தருகிறவர் என்பதை அவர் சொல்லுகிறார். அதை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று. அவரோ யார்? அவரு இயேசு. இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருவார். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆவியினாலே ஞானஸ்தானம் தருவார். ஞானஸ்தானம்னா என்ன? ஞானஸ்தானம்னா என்னங்க? ஞானஸ்தானம்னா என்ன? ஒரு பொருள் தண்ணீருக்குள் முழுகி போவது, முழுகிறது. என்னதுங்க? ஒரு குடம் தண்ணீருக்குள்ள முழுகிறதுக்கு பேரு பேப்டிஸ். அது முழுகி போச்சு. ஞானஸ்தானம்னா முழுகிறது, முழுகிச்சு. ஒரு குடத்துக்குள்ள தண்ணீர் நிரப்பப்பட்டு இருப்பது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. குடத்துல தண்ணீரை ஊற்றி வச்சிருந்தா அது என்னதுங்க? குடத்துக்குள்ள தண்ணி இருக்கு. அதே இந்த குடம் ஒரு கிணற்றுக்குள்ளேயோ ஒரு ஆற்றுக்குள்ளேயோ ஒரு சமுத்திரத்திலையோ விழுந்துடுச்சுன்னா குடம் முழுகி போச்சு. என்னதுங்க? அப்போ ஞானஸ்தானம் இயேசு தருகிறார் என்பது நாம் ஆவிக்குள் முழுகி போகிற ஒரு அனுபவம். இந்த எபேசியர் 4:30 நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் வந்து கிரியை செய்கிற அனுபவம். ரெண்டு பேரும் ஒரே ஆவியானவர் தான். என்னதுங்க? ஒரே ஆவியானவர் தான். நாம ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட பொழுது தேவனை நம்முடைய பிதாவாய் நம்முடைய தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளும் போது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின்படி அவராலே பாவ மன்னிப்பை பெற்றே நான் நீதிக்குரியவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு நித்திய வாழ்வை தருகிறது என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வரும் பொழுது இந்த ஆவியானவராலே நாம் முத்திரைக்கப்படுகிறோம். ஒன்று, தண்ணீர் என்ன செய்து குடத்தை உள்ளே இருக்கு. அவரை விசுவாசிகள் உள்ளத்திலும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீரை தருகிறார். அது ஜீவ காலம் எல்லாம் ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது என்று சொல்ற வசனம் ஒன்று. இந்த ஜீவ காலம் எல்லாம் ஊறுகிற ஊற்று தான் எபேசியர் 4:30. ஆனால் தண்ணீருக்குள் முழுகுகிறது போல ஆவிக்குள்ளே முழுகுவது என்பதுதான் அப்போஸ்தலர் 2. என்னதுங்க? அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இதுக்கு ஒரு விளக்கத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகம், எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 47ஆம் அதிகாரத்தில் அப்படியே நம்ம எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அங்கே ஒரு தூதன் இந்த எசேக்கியேலை தீர்க்கதரிசி அழைத்து செல்கிறார். தேவனுடைய சிம்மாசனத்தில், அதாவது தேவனுடைய ஆலயத்திலிருந்து கிழக்கு பக்கமாய் தண்ணீர் ஓடுகிறது. முதலாவது ஒரு 1000 முழம் அளக்குகிறார். அங்கே போயிட்டு இவர் நிற்கிறாரு. அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு இருந்துச்சா? கணுக்கால் அளவுக்கு இருந்ததாம். அடுத்து ஒரு 1000 முழம் கடந்து போகும் பொழுது இடுப்பளவு இருந்ததாம். அதுக்கு அடுத்து ஒரு 1000 முழம் கடந்து போகிறார். 3லேருந்து 5 வரை உள்ள வசனங்களை நம்ம எழுதிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 3லேருந்து 5 வரை. அந்த 1000 முழம் கடந்த பிறகு அது நீச்சல் ஆழத்துக்கும் கடக்கக்கூடாதுமாய் இருந்தது. 1000 முழம் அளந்தார். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கணுக்கால் அளவு வரை இருக்கும்போது அந்த தண்ணீரை நான் மேற்கொண்டு நடந்தேன். ஏன் இஷ்டப்படி என் கால்கள் தரையிலே பூமியிலே ஊன்றப்பட்டது. இந்த உலகத்தோடு, இந்த மாம்சத்தோடு, இந்த உலக காரியங்களோடு கூட ஐக்கியம் இருந்தது.
அப்போ இந்த தண்ணீரை நான் கொஞ்சம் என்ன பண்ணலாம், துக்கப்படுத்தலாம், என்னால் நடக்க முடியும். இடுப்பு அளவுக்கும் போயிடுச்சு. அப்பையும் என்னுடைய கால்கள் பூமியில் காலூன்றி நிற்கக்கூடிய நிலையில் இருந்ததினாலே இந்த தண்ணீர் நடத்துகிற வழியா அல்ல, என் இஷ்டமாய் நடக்க முடிந்தது. ஆனால் இந்த 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, திரும்ப வாசிங்க. அளந்தார் கடக்க. இப்போ என்னுடைய கால்கள் தரையில பூமியில என்ன செய்ய முடியல, இணைக்கப்படல. அதனால இப்ப என்னால எங்கேயும் என் இஷ்டத்தின்படி கடந்து போக முடியல. அது எப்படிப்பட்டதா இருந்ததா, கீழே வாசிங்க. நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. இப்ப இந்த நதி தான் இவரை இங்க கண்ட்ரோல் பண்ணும். இவர் நீந்தி தான் போக வேண்டியதா இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 அனுபவம், அங்கேயும் தண்ணீர் இருக்கிறது. அதுதான் எபேசியர் 4:30, ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், ஆவியானவராலே அச்சாரம் பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த மாம்சீகத்தோடு உலகத்தோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆவியானவர் துக்கப்படுத்த முடியும், நாம திரும்ப திரும்ப பாவத்தில் விழ முடியும். ஆனா இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு தாகம், இதிலிருந்து விடுதலை பெற்று தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு விருப்பம் யார் ஒருவருக்கு உண்டோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இலவசமாய் இந்த ஞானஸ்தானத்தை தருகிறேன். எந்த ஞானஸ்தானத்தை? தண்ணீரிலே முழுகிறது போல ஆவியினாலே தேவன் முழுகி விடுகிறார். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 2 நிறைவேறியது. வாசிக்கலாம், 2:3 வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொருவருக்கு உள்ளும் இல்லை, புரியுதுங்களா? உள்ள இருந்தா அது பாத்திரம் நிரம்பும், வெளியே அவங்கள மேலே கவர் பண்ணா இவங்களே மறைஞ்சிருவாங்க, பாத்திரமே மறைஞ்சிரும். ஒரு சமுத்திரத்தில், ஒரு கிணற்றில், ஒரு ஆற்றில் எப்படி ஒரு குடத்தை போடும் பொழுது அது மேலே தண்ணி மூடும் பொழுது அது உள்ளே மறைந்து போகிறதோ அது போல மறைந்து போகும். இதுதான் நீச்சல் ஆழம். இங்கே இவங்க கண்ட்ரோல் இல்லை, என்னால் கடக்க முடியாது, என்னால் நிற்க முடியாது, நீந்தக்கூடியதும் அது என்னால் கடக்க முடியாதும் அது என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறதுமா இருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம வாசிக்கும் பொழுது கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சிருங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தல்ன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்க நிரப்பப்பட்டு இருக்கிறது இல்ல, ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் வாக்குத்தத்தம் என்னது? ஞானஸ்தானம் முழுகப்பட்டு. அதுங்க ஆமா, சில மொழிபெயர்ப்புகள் சில விதத்தில் இதை சொல்லி தருகிறது. இப்போ அதே போல் ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது, அது என்ன சொல்லுது? நிரப்பப்பட்டல்ல. கிங் ஜேம்ஸில் வந்து ஃபில்டுன்னு வருது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, த ஹோலி ஸ்பிரிட் டுக் கண்ட்ரோல் ஆஃப் எவரி ஒன், ஒவ்வொருவரையும் அவர் நடத்தினார். ஆவியானவராலே நடத்தப்பட்டு, ஆவியானவராலே மேற்கொள்ளப்பட்டு, ஆவியானவர் தாமே முழுமையும் அவங்கள என்ன செஞ்சிட்டாரு? முழுகடிச்சு. ஆவியானவருக்குள்ள அவங்க முழுகிட்டாங்க. புரியுதுங்களா நான் பேசுறது? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பா ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் உள்ள இருக்கிறது, அநேக கட்டைகள், செத்தைகள், அநேக காரியங்கள் உள்ளே விழுது. என்னதுக்கு விழுது? அந்த தண்ணீரிலிருந்து அது வெளியே வருமா? அந்த கிணத்துக்குள்ளே தானே இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேர் கிணறு பார்த்துருக்கீங்க? துறவு யாருமே பார்த்தது இல்லையா? அதுக்குள்ளே ஏதோ விழுந்துடுச்சு, மரக்கட்டைகள் விழுந்து விட்டது, இலைகள் விழுந்து விட்டது. இப்போ தண்ணீரோடு கூட அது என்னதான் செய்யும்? இருக்கும். பெரிய மழை பெய்யுது, ஜோர் மழை பெஞ்சு அந்த தண்ணீர் எல்லாமே அந்த கிணற்றை
ஃபுல்லாக ஆகி வெளியே ஓடத்தக்கதாய் மாறிவிட்டது. அப்போ அந்த மரமும் கட்டைகளும் அதுக்குள்ளே இருக்குமா இல்லை மேலே வந்துடுமா? சரி, இது வந்துடும் ஐயா. ஒரு இரும்பு விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? உள்ளே தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அந்த இரும்பு கோடாலியும் மிதக்கும், அதுவும் வெளியே வரும். அதுதான் நம்மளால் விட முடியாத பாவங்கள், நம்மளால் கடக்க முடியாத காரியங்கள், நம்மளால் நடத்த முடியாத காரியங்கள். அது விழுந்து விட்ட தீர்க்கதரிசியினுடைய கோடாலி விழுந்தது. யாருடைய கோடாலிங்க? அவர் தீர்க்கதரிசி, அவர் தேவ ஆவியை பெற்றவர். அவருடைய கோடாலி ஒரு தண்ணியில விழுந்து விட்டது. இப்போ அதை வெளியே எடுக்கணும்னா முடியுமா? ஒரு மரம் வெட்டப்பட்டு போடப்பட்டது, ஒரு கிளை. உடனே என்னாச்சு? ஆமாங்க, மோசே நடத்தி வருகிறார். அவர்கள் வந்த இடத்துல மாறா வந்து விட்டது. அந்த தண்ணீர் கசப்பும் அது தொற்று வியாதிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா அது அந்த தண்ணீர் வந்து குருடாயிலோடு கூட மிக்ஸ் ஆகிருந்தது. இப்போ அந்த தேசத்துல தான் பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்க. அதை அப்படியே நேரடியாக குடித்தால் வயிற்றுக்குள்ளே புண்களும் பலதான் பிரச்சனைகள் மனத்துக்கு நேராக வந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார், ஒரு கிளையை வெட்டுகிறார், அதை எடுத்துட்டு வந்து போடுறாரு. மாறா இன்னவாய் மாறிவிட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற கிளை. அதுதான் சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அந்த பலியினாலே, அந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது அவர் தமது ஆவியை நமக்காய் கொடுத்தாரு. இப்போ இந்த தண்ணீர் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு வந்துட்டா எப்படியாப்பட்ட இரும்பும், எப்படியாப்பட்ட மரணமும், எப்படியாப்பட்ட பாவத்தின் வல்லமைகளும் ஒரு செத்தையை போல, ஒரு பேப்பரை போல, ஒரு மரக்கட்டையை போல மிதந்து வெளியே தூக்கி வீசப்படும். அதுதான் ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது புறப்பட்டு ஓடினா எல்லாமே அடிச்சிட்டு போயிடும். அது இரும்பாக இருக்கலாம், அது ஈயமாக இருக்கலாம், அது என்னவனா இருக்கலாம், அடிச்சிட்டு போயிடும். அதுதான் ஆவியானவர். இதுக்கு நாம விரும்பணும், இதுக்கு நாம பிரயாசப்படணும், இதுக்கு நம்ம காத்திருக்கணும். இதுக்கு தேவை ஒரு மனம். இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தது. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பார்த்தீங்களா? அப்போ எது என்ன செஞ்சிச்சு? ஒரு மனம். என்னதுங்க? ஒரு மனம். அது என்ன ஒரு மனம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அந்த ஒரு மனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது இருக்க ஒரு மனம். நாம் எல்லாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாளில் அவரை தான் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறோம் என்ற அந்த ஒரு மனம் இருக்கணும். இந்த அபிஷேகத்தை குறித்து நமக்கு பழைய ஏற்பாட்டிலும் கூட எழுதப்பட்டிருக்குது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அந்த வழிந்து ஓடுகிற அந்த நல்ல தைலம். அதை வேதம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறதா. சங்கீதம் 133:1. ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் போதும், நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். அப்போ இதுதான் அபிஷேகம். அபிஷேகம்னா எதையோ நினைச்சிடும். அபிஷேகம் என்பது ஒரு மனதோடு. இங்கே சொல்லுது, அவர்கள் சகோதரர்கள் ஒருமித்து வாசம், ஒரே சிந்தையோடு, ஒரே கருத்தோடு, ஒரே எண்ணத்தோடு தேவனை, நமக்கு உண்டான நித்திய ஜீவனை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த நாளை, கர்த்தருடைய நாளில் தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படி, தேவ சித்தம் அறியும்படி, தேவ ராஜ்யம் கட்டப்படும்படி, தேவன் நமக்குள்ளே அந்த நித்திய வாழ்வை தொடங்கினாரே அதில் அவனை கொண்டு போய் சேர்க்க உண்மை உள்ளவர் என்று வாக்குத்தத்தத்தின்படி தேவனால் நடத்தப்படும்படி ஒருமனப்பட்டு கூடி வருகிறோமே. இங்கே தான் அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் தான் ஞானஸ்தானம், அதாவது நம்மை
மூடுகிறது, நம் மேல் அமருகிறது. இங்கே ஆரோனுடைய சிரசின் மேல் அப்படியே முழுவதும் அவரை மூடுகிற அனுபவம், உள்ளுக்குள்ள இல்லை. அப்போ உள்ளவும் இருக்கணும், புரியலீங்களா? உள்ளவும் இருக்கணும். அப்போ வெளியே இருக்கிறதுன்னா ஆவியானவருடைய கண்ட்ரோலில் நடத்தப்படுவது. அதுக்கு தேவை ஒரு மனம். அதுனா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. கற்பனையை குறித்து பேசணும், நிறைய இருக்கிறது. அதை நான் ஒரே வார்த்தை, இந்த ஜீவ தண்ணீர் இதோடு கூட முடித்துக்கிறேன். அந்த ஜீவ தண்ணீருக்கு நமக்கு தேவையானது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். அதற்கு தேவை ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்படணும். அதற்கு தேவை ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற வேண்டும். ஆமென். அப்போ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஆசையும் வாஞ்சையும் தாகமும் யார் ஒருக்கு உண்டோ அவருக்கு தருவேன்னு சொன்னார். இது மாறாது. அவர் தான் ஆவியினாலே ஞானஸ்தானம் தருவேன்னு சொன்னார். ஒவ்வொருவருக்கும் தருவேன்னு சொன்னார். அதுதான் ஆரோனுடைய சிரத்திலிருந்து வழிந்து மூடுகிற அந்த அபிஷேகத்துக்கு ஒப்பானது. ஆனால் அந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் முடிந்து போனது. அது எழுத்தின் பிரகாரமாகவும் சடங்கின் பிரகாரமாகவோ மனுஷர்களாலே செய்யப்படுகிறது. ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியினாலே ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் நமக்கு தருகிறார். அவர் வாக்கு பண்ணா வாக்கு மாறாதவர். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? ஆவியானவர் அமர்ந்து ஆவியானவரால் மூடப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு காரியம் இருக்கு. அதுதான் ஆவியின் ஞானஸ்தானம். அதுதான் ஜீவ தண்ணீர். அதுதான் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற நதிகள். இது தேவன் தருகிற வரங்களும் அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய கண்ட்ரோல். அப்போ எங்கெல்லாம் இந்த அப்போஸ்தலர் நம்ம வாசிச்சதுக்கு அப்புறம் நிரப்பப்பட்டு, பவுல் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு உற்று பார்த்து, பேதுரு தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு உற்று பார்த்துன்னா உள்ள நிரம்புவதல்ல, அவங்கள முழுவதும் மூடி தேவ ஆவியானால் நடத்தப்பட்டு தேவ ஆவியானவரால் முழுகப்பட்டு அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள இருந்து செயல்படும் போது அற்புதங்கள் நடந்தது, அடையாளம் நடந்தது, பலவிதமான காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டபடி நடந்தது. ஏன்னா இப்போ இவங்க நடத்தலை, இவங்களால கடக்க முடியாது. இவங்க ஆவியானவர் காண்பிக்கிற திசையில் நீந்தி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இலவசமாய் தருகிற இந்த ஜீவ தண்ணீரை நாம் அடையணும். அடைஞ்சாதான் நமக்கு ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த பெயர் கிறுக்கப்படாதபடி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க, நகரத்துக்குள் உட்பிரவேசிக்க அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த இலவசமாய் தேவன் தருகிற ஆவியின் ஞானஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. ஆமென்.